யார் யாருடைய ஜாதகத்துல மனைவி மூலியமா லாபம் கிடைக்கும், அதாவது கல்யாணத்துக்கு முன்னால வாழ்க்கையில இருந்தது வேற, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. சில பேர் பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பாங்க, கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்காரோட பிசினஸே கவனிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போக மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரோட சேர்ந்து பிசினஸை கவனிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. யாருக்கு எந்தெந்த கிரகம் இருந்தா மனைவியை சந்தோஷமா, அதாவது வரம், உங்களுக்கு இந்த கிரகம் இருந்தால் மனைவி நல்லா தரமாக இருக்கும், அதாவது மனைவி நல்லா சப்போர்ட்டாக பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. மனைவி அவங்களும் ஒன்று சேர்ந்து லைஃப் பார்ட்னர், வாழ்க்கையிலையும் ஒன்று சேரணும், பிஸ்னஸ்லையும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உதாரணமாக இது மேசராசின்னு இல்லாமல் எல்லாருடைய லக்கணத்துக்கும் நான் சொல்கிறேன். உதாரணமாக ஒருத்தர் மேச லக்கணமா, அவருக்கு 7ஆம் இடங்கிறது சுக்கிரன், அவருக்கு வரக்கூடிய மனைவி நல்ல மனைவி தான், அவருக்கு வரக்கூடிய மாமனார் வீட்டு சொத்து அவருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த உழைப்பு எஃபெக்ட் எல்லாம் மனைவி உங்கள் வீட்டில் உழைச்சாங்கன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. ஆனால் அந்த மாமனார் விட்டக்கூடிய வருமானங்கள் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பணக்கார மனைவி வந்துச்சுன்னு நீங்கள் உழைக்காமல் இருந்தீங்கன்னா இது பிரச்சனையை ஏற்படுத்துது. சில அரசியல்வாதி குடும்பத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனையாகி 2 பேருமே பிரிஞ்சிடறாங்க. ஏன்னா இது காலபுருஷனத்துக்கு லக்கணம்ங்கிறது மேஷ லக்கணம், அதுக்கு 7ஆம் இடங்கிறது துலாம் வீடு சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெரும் பணத்தை அள்ளி கொடுக்குது, பெரும் சொத்தை அள்ளி கொடுக்குது. ஆனால் அவங்க பிரிஞ்சிடறாங்க. ஆனால் நல்ல பாக்கியமான மனைவி கிடைக்குது, மனைவி மூலயமா நன்மை அடைகிற பாக்கியம் மேசராசி மேச லக்கணத்துக்கு உண்டுங்கிறேன்.